శ్రీవారి కళ్యాణ ఉత్సవం.
గోవింద హరి గోవింద గోకులనందన గోవింద రామ రామ గోవింద రామకృష్ణ గోవింద కృష్ణ రామ గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద గోవింద హరి గోవింద ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద
ఆపద ముక్కులవాడ అనాథరక్షక గోవింద ఆనంద నిలయవాస గోవింద రమారమణ గోవింద ఓం నమో వెంకటేశాయ. శ్రీవారి కళ్యాణం గృహస్థులందరూ సంకల్పం చెప్పుకోవాలండి. ముందుగానే చెప్పిన వెంటనే తిరిగి చెప్పండి. శ్రీ గురుభ్యో నమః. శ్రియః కాంతాయ కళ్యాణ నిధయే నిధజేర్దినాం శ్రీవేంకట నివాసాయ శ్రీనివాసాయ తే నమః. శ్రౌత స్మార్త ఆదికం కర్మ నిఖిలం ఏన సూత్రితం తస్మై సమస్త వేదార్థ విదే వికనసే నమః. శృతి స్మృతి నదీపూర్ణం శాస్త్రకల్లోల శంకులం విష్ణుభక్తి యుదకం శుద్ధం వందే శ్రీ వికనోర్నవం. శ్రీ గోవింద గోవింద గోవింద. అద్య శ్రీ మహావిష్ణోః ఆజ్ఞయ ప్రవర్తమానస్య అద్య బ్రహ్మణః ద్వితీయపరార్ధే శ్రీ శ్వేతవరాహకల్పే వైవస్వత మన్వంతరే కలియుగే ప్రథమపాదే జంబూద్వీపే భారతవర్షే భరతఖండే శతాబ్దే మేరోః దక్షిణే పార్శ్వే శ్రీ ఆదివరాహ క్షేత్రే వెంకటాచలే శ్రీ శ్రీనివాసస్వామినః దివ్య సన్నిధౌ కళ్యాణ మండపే అస్మిన్ వర్తమానేన వ్యావహారిక చాంద్రమానేన ప్రభవాది షష్ఠి సంవత్సరాణం మధ్యే శుభనక్షత్ర శుభయోగ శుభకరణ ఏవం గుణ విశేషణ విశిష్టాయాం అస్యాం శుభదిదౌ శ్రీ శ్రీనివాసస్వామినః ప్రీత్యర్థం మమ. ఇప్పుడు మీ యొక్క గోత్రము, మీ యొక్క పేరు, మీ భార్య పేరు, మీ పిల్లల పేర్లని, మీ కుటుంబ సభ్యుల పేరుని సహా కుటుంబంగా చెప్పుకోవాలి. మీ యొక్క కోరికలను ప్రార్థనలు మనసులో స్వామివారికి విన్నవించవలసింది. చెప్పండి. సహ కుటుంబానాం క్షేమ స్థైర్య ధైర్య వీర్య విజయ అభయ ఆయు ఆరోగ్య ఐశ్వర్యాణం అభివృద్ధ్యర్థం ఇష్టకామ్యార్థ సిద్ధ్యర్థం సత్సంతాన సౌభాగ్య సిద్ధ్యర్థం రాజద్వారే రాజముఖే సర్వకార్య ఆనుకూల్య సిద్ధ్యర్థం శ్రీ శ్రీనివాసస్వామినః కరుణ కటాక్ష వీక్షణ పరిపూర్ణ అనుగ్రహ సిద్ధ్యర్థం లోకక్షేమార్థం శ్రీభూమి నీలా సమేతస్య శ్రీ శ్రీనివాసస్వామినః వైవాహిక కళ్యాణోత్సవం శ్రీ వైఖానస దివ్య ఆగమోక్త ప్రకారేణ అహం ఆచార్యముఖేన కారయిష్యే సర్వం
శ్రీ శ్రీనివాసార్పితమస్తు. ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద. வாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழி குரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்கிறார் நம்மாழ்வார். பக்தர்களே, திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே அதாவது சங்கல்பம் மந்திரங்களை கேட்டு அடுத்ததாக விஸ்வக்சேனருக்கு ஆராதனை சுத்தி புண்ணியாவச்சனத்தை செவிக்க உள்ளோம். இந்த விஸ்வக்சேன் ஆராதனை எதற்கென்றால், எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அந்த பகவான் நம்மை ரட்சித்து அருள்வார். ஆக விஸ்வக்சேன் ஆராதனை சுத்தி புண்ணியாவாஜனத்துடன் திருக்கல்யாண மகோத்சவம் ஆரம்பமாகியது. சேவிப்போம். அந்த பகவானை நாம் செவிக்கும் பொழுது அவதாரங்களை செவிக்கலாம். அதாவது தச அவதாரங்கள். அந்த தச அவதாரங்கள் என்றால் மானிட உருவிலே ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதிலே அந்த பகவானை நாம் செவிக்கும் பொழுது முதலில் ராமாவதாரத்தை பற்றி சற்று சிந்திக்கலாம். சக்கரவர்த்தி திருமகன் என்றால் ராமபிரான். 2 முக்கியமான நூல்களிலே ராமாயணமும் மகாபாரதமும் ராமாயணத்தை சகலவேத சாரம் என்றும் காயத்ரி மந்திரத்தின் 24 அக்ஷத்திரங்கள் விரிவுதான் ராமாயணம். ஒரு அக்ஷரத்திற்கு 1000 ஸ்லோகங்கள் வீதம் 24,000 ஸ்லோகங்கள் கொண்டது ராமாயணம் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அப்படி ஆத்மாவை பரமாத்மாவிடம் சரணடைய செய்துவிட்டால் அதற்கு பிறகு அவனுக்கு எந்தவித துன்பங்களும் கிடையாது. அந்த ஆத்மாவிற்கு மிகவும் விசேஷமான பலன்களை அடைக்கலமாக பெருமாளே விளங்குவார் என்றும், அப்படி அந்த வேத நூல்களின் சாரமான கருத்து நமது கருத்து எல்லோரும் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்ரீ ராமாயணம் இயற்றப்பட்டது. ராமாயணத்தை சரணாகதி சாஸ்திரம் என்று கூட பெரியவர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த ராமாயணத்தை பற்றி சற்று தெரிந்து கொண்டு இன்றைய கல்யாண உற்சவத்திலே விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணியாவாஜனத்துடன் ஆரம்பமாகிறது திருக்கல்யாண மகோத்சவம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கோவிந்தா கோவிந்தா என்று செவிக்கலாம் திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவம். அந்த ராமாயணத்திலே தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று கூறுகிறார்கள். அபோமிர்குண்டம் பிரதமாதிஷ்யே ருணோமி தத்னாகும் சுச்சரகும் சுச்சர்மா இதமாபஸ்வாஜபதமா ஜாந்தா ஜாந்ததமா ஜபதமா பூதா பூததமா புண்ணியா புண்ணியதமா மேத்யா மேத்யதமா அமிர்தாமிருதரசாः பூதா பிரம்ம பவித்ரேண பூதா சூரியஸ்ய ரஸ்மிபிः ஏதேஷதம் வருணஜே தஹத்ரம் ஜக்னிஜாः பாஷா விததாः புருத்ராः தேப்யோ ந இந்திரஸ்ய விதோத விஷ்ணுர் விஸ்வே தேவா முஞ்சந்து மருதஸ்வஸ்ய ஓம் பூ வருணமாவாஹயாமி பிரஜேதசமாவாஹயாமி ரக்தாமிருதமாவாஹயாமி ஜாதஸ்பதிமாவாஹயாமி வருணாய நமः இதமாசனம் வருணாய நமः பாத்யம் சமர்ப்பயாமி அர்घ्यं சமர்ப்பயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி வருணாய நமः புண்ணியபுஷ்பைः பூஜயாமி வருணாய நமः குலோபஹார நிவேதயாமி தாம்பூலம் சமர்ப்பயாமி வருணாய நமः சர்வோபசாரான் சமர்ப்பயாமி சுப்ரீத சுப்ரசன்னோ வரதோ பவது ஓமாக்னேஜோஜஸ்மாத் வஜாமஹே த்வா விஸ்வே ஜனாத்மன்மஹிதோ ந சம்போ வைராஜந்தே சுகுதன்னிதத்தாம் பிரைஷாமதீஷோ விபுதானாவனாதிः யாமே ஸ்தாந்தனிதாம் ததாது ஓம் பூஸ்வக்ஷே நமாவாஹயாமி சாந்தமாவாஹயாமி ஹரமாவாஹயாமி அமிதமாவாஹயாமி நித்யானபாயனமாவாஹயாமி தத்தக்ஷணே சூத்ரவதேமாவாஹயாமி வாமே ஜயாமாவாஹயாமி விஸ்வக்ஷேனாய நமः இதமாசன விஸ்வக்ஷேனாய நமः பாத்யம் சமர்ப்பயாமி அர்घ्यं சமர்ப்பயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி விஸ்வக்ஷேனாய நமः புண்ணியபுஷ்பைः பூஜயாமி விஸ்வக்ஷேனாய நமः சாந்தாய நமः அராய நமः அமிதாய நமः நித்யானபாயனே நமः விஸ்வக்ஷேனாய நமः குலோபஹார நிவேதயாமி தாம்பூலம் சமர்ப்பயாமி விஸ்வக்ஷேனாய நமः சர்வோபசாரான் சமர்ப்பயாமி சுப்ரீத சுப்ரசன்னோ வரதோ பவது பவத்பிரணக்ஞः சுபுண்யாஹம் கரோமி குருஷ்ம ஸ்வஸ்து ப்ரோக்ஷிதமஸ்து
अस्तु प्रजापति प्रगदां प्रजापतिः श्याम यन्तको राणिशां यन्तुपापानिशां यन्त्वा ईतयः शुभानि वर्धन्तां शुभानि श्याम यन्तको राणिशां यन्तुपापानिशां यन्त्वा ईतयः शुभानि वर्धन्तां शुभानि श्याम यन्तको राणिशां यन्तुपापानिशां यन्त्वा ईतयः शुभानि वर्धन्तां शुभानि ओं मतो देवावन्तनो यदा विष्णुर्विजक्रमे पृथिव्या सप्तधामभिः इदं विष्णुर्विजक्रमे त्रयधानि तदे पदं समूढमस्य पागुं सुरे त्रीणि पदा विजक्रमे विष्णुर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन् विष्णोकर्माणि पश्यतयदो व्रतानि पस्पसे इन्द्रस्यजस्सका तद्विष्णोः परमं पदकं तदा पश्यन्ति शौर्यः दिवि विदक्षुराददं तद्विप्रासो विपञ्चभोजा कृपाकुं तस्कमिन्ददे विष्णोर्यत्परमं पदं भद्रं कर्णे विष्णुयाम देवाः भद्रं पश्येमाक्षिभिर् स्त्रीरङ्गै सुष्ठुभागं तस्तनोभिर्वसेमहितं जदायुः शतमिन्न शरदो अन्त्यदेवायत्राणश्चक्राजरसन्तनूनां पुत्रा सौगित्रपितरो भवन्ति मानो मज्जारी निषदा युद्गन्तोः अतिथिर्जोरतिथिरन्तरिक्षम् अतिथिर्माता सुपिता सुपुत्रः विश्वे देवादितिः पञ्चजन अतिथिर्जातमतिथिर्जनित्वं यत्पुण्यन्नक्षत्रं तद्भट्कुर्वेदोपब्जुषं यदा वै सूर्यमुदेति अदनक्षत्रन्यैति यावत् तत्र सूर्योगच्छेत् यत्र जगन्यं पश्येत् तावत् कुर्वेत् कार्ये स्यात् पुण्याः एव कुरुते दिविश्रेष्मान्तरिक्षे तस्मा पृथिव्या सम्भव ब्रह्मवच्चसमति ब्रह्मवच्चसायत्वा पवमानस्सु वर्जनः पवित्रेण विचर्षणिः यः पोतासु पुनातुमा पुनन्तुमा देवजनाः पुनन्तमनवोदय पुनन्त विश्व आयवः जातवेद पवित्रवदे पवित्रेण पुनाहि मां शुक्रेण देवनीद्यते अग्ने कृत्वा कृतोगुं वृणो यत्ते पवित्रमच्चषि अग्ने विततमन्तराः ब्रह्मदेन पुनीमहे उपाभ्या आन्दे वसविदः पवित्रेण धवेन च यः पावमानी रज्येति ऋषिभिः समृतं रसः तस्मै सरस्वते गृहे क्षेरकं सर्पिर्मदोदकं पावमानी स्वस्तजनैः सुदुघाय कृतश्च्युतः ऋषिभिः समृतो रजः ब्राह्मणेषु मृतको हितो येन देवाः पवित्रेण आत्मानं पुनते सदा तेन सहस्रधारेण पावमान्यः पुनन्तुम प्राजापत्यं पवित्र सदोद्यामकं हिरण्मयः तेन ब्रह्मविदो वयं पूतं ब्रह्म पुनीमहे इन्द्रस्य नेते सहमा पुनातु सोमस्वस्यावरुणस्मीत्या यमो राजा प्रभिनापि पुनातु मां जातवेदा मूर्जयन्त्या पुनातु तत्संयोरावृणीमहे गातं यज्ञाय गातं यज्ञपतये दैवे स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वञ्जकाशपेषजं सन्नो अस्तद्विपदे शुञ्चदुष्पदे ॐ शान्ति शान्ति शान्तिः प्राच्यान्तिदेवार्चजो मार्जयन्तां दक्षिणाजान्ति समाजाः पितरो मार्जयन्तां प्रतीच्यान्ति सुगृहाः पशवो मार्जयन्ताम् उदीत्यान्तिश्या भवोषधजो वनस्पतजो मार्जयन्ताम् ऊर्ध्वाजान्ति यज्ञसंवत्सरो यज्ञपतिर्मार्जयन्ताम् अदोदरादरैर्नागेभ्यो मार्जयन्ताम् वास्तोत्पदे प्रजजानि हस्मान् स्वावेशोऽणमेवो भवानः हृष्टे न्यूनं प्रजदन्नोजस्मा सन्नयेद्विपदे चञ्चुदुष्पदे अमीवः वास्तोत्पदे विश्वारूपाण्या विशन् सकाशुषे भजेति नः वरुणाय नमः विश्वक्षेनाय नमः पुनर्पाद्यर्घ्यं समर्पयामि वरुणाय नमः विश्वक्षेनाय नमः यदा सुखदास्नानं प्रवेशयामि क्षोभनार्थं क्षेमाय पुनरागमनाय च வெங்கடேசாய கோவிந்தா கோவிந்தா. திருமலையப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே விஸ்வக்சேன் ஆராதனை சுத்தி புண்ணிய வசனத்தை தொடர்ந்து நாம் சேவிக்க இருப்பது அடுத்ததாக அங்குரார்ப்பண கைங்கரியம். அந்த பகவானை பெற்றெடுத்தவள் கௌசல்யே. தினந்தோறும் நாம் கௌசல்யா சுப்ரஜா ராமா என்று சுப்பிரபாதத்திலே ராமபிரானை குறித்து நினைத்து பார்க்கிறோம். அதேபோல் இந்த மாதமெல்லாம் திருப்பாவைகள் ஒலிக்கப்படுகின்றன. அப்பொழுது அந்த சுப்பிரபாதத்தின் பொழுது பகவானை நினைத்த அந்த பகவானை பெற்றெடுத்த கோசலையை நினைக்கிறோம். ஸ்ரீ ராமபிரான் கோசலையின் மணிவயிற்றில் 12 மாதம் கர்ப்பவாசம் செய்து இந்த புண்ணிய பூமியிலே சித்திரை மாதம் வளர்ப்பிறை
நவமி நன்னாளிலே அவதரித்தான். எல்லா நற்குணங்களையும் தன்னிடத்திலே பெற்றவள் கௌசல்யா தேவி. வேதங்களால் அறிவதற்கு அருமையானவனும் கருமேகம் போன்ற நிறமும் பின்னலை மின்னலை போன்ற ஒளியும் படைத்த பகவானை எல்லா உலகங்களும் இம்மையிலும் மறுமையிலும் நன்மை பெறும்படியாக இந்த உலகத்திலே பெற்றெடுத்தாள் என்று பாடுகிறார். ஒரு பகல் உலகியெல்லாம் உதரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்வு அரும் அவனை அஞ்சனை கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் சோதியை திருவுற பயந்தனள் திறம்கொள் கோசலை என்று. அப்படி அந்த கோசலையின் கர்ப்பத்திலே பிறந்தவன்தான் ராமச்சந்திரமூர்த்தி. அங்கே திரேதா யுகத்திலே ராமபிரானாகவும் கலியுகத்திலே வேங்கடவனாகவும் அவதாரம் எடுத்த அவனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே இதோ அங்குரார்ப்பண கைங்கரியத்திலே மண் பாலிகைகளிலே நவதானியங்களை சேர்த்து அதிலே நீர் சேர்த்து தேவதைகளை ஆவாகனம் செய்யும் கைங்கரியமே இந்த அங்குரார்ப்பண கைங்கரியம். அந்த விதைகள் எப்படி முளைவிடுகின்றனவோ அதுபோல் கல்யாண வாழ்க்கையும் நன்றாக அமையும் என்று பெரியவர்கள் சான்று. ஆக அப்படிப்பட்ட அந்த அங்குரார்ப்பண கைங்கரியத்தை தான் இப்பொழுது நாம் செவித்து கொண்டிருக்கிறோம். தெய்வத்தை பயந்த தெய்வம். இதில் திறன்கொள் கோசலை என்கின்ற வார்த்தை மிக முக்கியமானது. ஒரு குழந்தையை பெற வேண்டுமானால் அதற்கான திடமான ஆரோக்கியமும் பலமும் ஒரு தாய்க்கு இருக்க வேண்டும். ஒரே ஒரு சாதாரண குழந்தையை பெறுவதற்கு இத்தனை திடகாத்திரம் தேவை என்று சொன்னால் உலகத்தையும் எல்லாம் தன்னுடைய உடலாக கொண்ட எம்பெருமானை பெற்றெடுப்பதற்கு எத்தனை திடகாத்திரம் வேண்டும். கோசலை, சுமித்திரை, கைகேயி ஆகிய 3 தாய்மார்களில் இந்த திடம் கோசலைக்கு இருந்ததால் பகவான் கோசலையின் மணிவயிற்றைத்தான் பிறப்பதற்கு ஏற்ற கருவறையாக தேர்ந்தெடுத்தானாம். பகவானை பெற்றெடுத்த கருவறையாக திருவயிறை உடையவள் என்பதால் தேவர்கள் அனைவரும் கோசலியை தெய்வமாக நினைத்தார்களாம், போற்றினார்களாம். இதோ அடுத்ததாக ரக்ஷைகளுக்கு பூஜை ஆரம்பமாகிறது. ரக்ஷா பூஜையை சேவிக்கலாம். திருவேங்கடமுடையானே வெங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று சின்னோனி தத்தாம் தபசோனி தத்தாம் ஸ்வயம் பிரதக்னே பிரதஜே பராஜ ஓம் பூ சேஷமாவாஹஜாமி நாகராஜமாவாஹஜாமி சாத்திருஷமாவாஹஜாமி அனந்தமாவாஹஜாமி சேஷாய நமः இதமாஜனம் சேஷாய நமः பாத்யம் சமர்ப்பயாமி அர்க்யம் சமர்ப்பயாமி ஆஜமணியம் சமர்ப்பயாமி சேஷாய நமः புண்ணியபுஷ்பைः பூஜயாமி சேஷாய நமः குலோபார நிவேதயாமி தாம்பூலம் சமர்ப்பயாமி சேஷாய நமः சர்வோபசாரான் சமர்ப்பயாமி. ओम स्वस्ति नो मिमेतामश्विना भग स्वस्ति देव्यति नर्वणः स्वस्ति भोषासुरो ददातु न स्वस्ति ध्यावा पृथिवी सुचेतुना स्वस्तये वायुरुपप्रभामहे सोमं स्वस्ति भुवनस्य यस्पतिः बृहस्पतिं सर्वगणं स्वस्तये स्वस्तय आदित्यासो उपमन्त्रः विश्वे देवानो अद्या स्वस्तये वैश्वानरो वज्रग्नि स्वस्तये देवावद्ब्रुव स्वस्तये स्वस्ति न रुद्रपार्त्वं मतः स्वस्ति मित्रावरुणा स्वस्ति भद्रे रेवति स्वस्ति न इंद्रश्चाग्निश्च स्वस्ति नो अदते कृते स्वस्ति पन्थामनुचरे सूर्या चन्द्रमसामिव पुनर्ददाज्ञादासन्तमेमहि स्वस्तैनन्त्राक्तमरिट्टनेमिर्महद्बोधं वागसन् देवतानां ध्रुवन्ते राजा वरुणो ध्रुवन् देवो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रश्चाग्निश्च राष्ट्रं धारयतान् ध्रुवं शुभागुं शुभम्. ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா. திருவேங்கடமுடையானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே அடுத்ததாக காப்பு கட்டுதல் கைங்கரியத்தை சேவிக்கலாம். முதல்வனை பெற்றவள் கௌசல்யாக வர்ணிக்கப்படுகிறாள். குகனிடம் கோசலையை அறிமுகப்படுத்தும் பொழுது பரதன் சொல்லுவானாம், எல்லாம் சுகங்களையும் யார் படைத்தனரோ அப்படி படைத்தவனையே தன் வயிற்றின் மூலம் படைத்த பெருமை உடையவள் கோசலை என்பானாம். சுற்றத்தார் தேவரோடும் தொழ நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குறிசில் இவர் ஆர் என்று குகன் வினவ, கோக்கள் வைக்கும் முற்றத்தான் முதல் தேவி 3 உலகும் ஈன்றானை முன் ஈன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறத்தலால் துரிந்த பெரியாள் என்றானாம்.
அதாவது அனைவருக்கும் முதல்வனானவன் ராமச்சந்திர மூர்த்தி. அந்த ராமச்சந்திர மூர்த்தியை பெற்றெடுத்தவள் தான் இந்த கௌசல்யை என்று குகனுக்கு கூறுகிறான். கோசலை பெயரை சொல்லி ராமனுக்கு தாலாட்டு. கண்ணனுக்கு தாலாட்டு பாடல் உண்டு, ஆனால் ராமனுக்கு இல்லையே என்ற குறையை தீர்த்து வைத்தவர் குலசேகர ஆழ்வார். கண்ணனுக்கு தாலாட்டு எப்படி என்றால், மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்போர்ச்சு செம்பொன் சேர் கன்னினன் மதில் புடைசூழ கணபுரத்தென் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ என்று ராமனின் திருத்தாயாரான கோசலையின் பெருமையை கூறி திருக்கண்ணபுரம் பதிகத்தின் தாலாட்டை தொடங்குகிறார் குலசேகர ஆழ்வார். கோசலையின் பெயரோடு சுப்பிரபாதம், அதாவது தாலாட்டு பாடிய குழந்தையை திரும்பவும் திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்ப வேண்டும். திருப்பள்ளி எழுச்சிக்கு சுப்பிரபாதம் என்று பெயர். அந்த சுப்பிரபாதமும் கோசலையின் பெயரில்தான் தொடங்குகிறது என்பதை கோசலைக்கும் ராமனுக்கும் உள்ள தாய் மகன் பிணைப்பை பக்தி உலகம் எவ்வாறு போற்றுகிறது என்பதை காட்டுகிறது. திருப்பள்ளி எழுச்சியின் முதல் வார்த்தையே கௌசல்யா சுப்ரஜா என்றுதான் ஆரம்பிக்கிறது. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வ மகாநிக்கம் என்று. அப்படி தினந்தோறும் அந்த சுப்பிரபாத சேவையிலே கௌசல்யாவையும் ராமபிரானையும் நினைத்து பார்க்கிறோம். ஆனால் இந்த மாதம் முழுவதும் அந்த மாதவனை நினைக்கிறோம். அதாவது திருப்பாவை பாசுரங்களிலே பாடி துயில் எழுப்புகிறாள் ஆண்டாள். அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்திலே பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே இப்பொழுது நாம் சேவிக்க இருப்பது ரக்ஷா பந்தன கைங்கரியம், காப்பு கட்டுதல் என்று பெயர். பகவானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பகவானை சேவித்து கொண்டு காப்பு கட்டுதல் கைங்கரியத்தை சேவிக்கலாம். பல்வேறு திருக்கோவில்களிலே சுப்பிரபாதங்கள் இசைக்கப்படுகின்றன. அந்த சுப்பிரபாதங்களின் முதல் ஸ்லோகம்தான் பெரும்பாலும் இந்த ஸ்லோகமாகவே. இன்று ஒரு நாள் இந்த தெய்வ குழந்தையை எழுப்பும் பேற்றினை நான் பெற்றேன். ஆனால் தினமும் இவனை எழுப்பும் பேற்றினை ராமனை பெற்ற கௌசல்யா எத்தனை அரிய பேற்றினை பெற்றவள் என்று சொல்லுகிறாராம். கௌசல்யா ஒரு சிறந்த தாயாக கருதப்படுகிறாள். பகவானே மகனாக அவதரித்தாலும் கூட தாயின் கடமையாகிய தர்ம உபதேசத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று உலகத் தாய்மார்களுக்கு காட்டியவள் கோசலை. ராமன் காட்டுக்கு புறப்படும் பொழுது அவள் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றாள். யம் பாலயசி தர்மம் துவம் திருத்தியாச்ச நேமேனச்ச சவை ராக வசார்தூல தர்மஸ்துவாம் அவிஷரத்து என்று. நீ தர்மத்தின் வழியில் நின்று சத்தியத்தை காப்பதற்காக இந்த காரியத்தை செய்கிறாய். மிகுந்த மகிழ்ச்சி. நீ எந்த தர்மத்தை காப்பாற்றுகிறாயோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றும் என்று ஆசீர்வாதம் செய்து அனுப்புகிறாள். பட்டத்தை துறந்து தன்னுடைய மகன் காட்டுக்கு செல்கிறானே என்ற வேதனை ஒருபுறம் இருந்தாலும் கூட அதனை வெளிக்காட்டாது ஆசீர்வதித்து அனுப்புகின்ற உறுதியான தாயின் கடமைக்கு அடையாளமே இங்கே கோசலையை பார்க்கிறோம். அப்படி திரேதா யுகத்திலே ராமாவதாரமாகவும் கலியுகத்திலே வேங்கடவனாகவும் எழுந்தருளிருக்கும் அந்த பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே எம்பெருமானுக்கு ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை முடித்து கொண்டு பிராட்டிமார்களான ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிகளுக்கு ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் கூட பகவானை விட்டு இணை பிரியாமல் இருப்பவர்கள் இந்த பிராட்டிமார்கள். அப்படி ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமியே கோவிந்தா கோவிந்தா என்று கூறி பிராட்டிமார்களுக்கு ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லோருக்கும் நல்ல உறவினை கொடுத்தவன் ராமாயணத்திலே ராமபிரான் ராம அவதாரத்திலே. ராமாயணத்தில் ராமனை நேசித்த அடுத்த தாய் சுமித்ரை. சு என்றால் நல்ல மங்களகரமான பொருள், மித்ரா என்றால் உறவு. சுமித்ரா என்றால் நல்ல உறவு என்று பொருள். யாரிடமும் பகைமை பாராட்ட உயர்ந்த உள்ளம் கொண்டவள்.
கோசலையாவது தன்னுடைய மகன் காட்டுக்கு போகிறானே என்று கொஞ்சம் தயங்கினாள். அந்த தயக்கத்தை அவளுடைய பேச்சிலிருந்து பார்க்கலாம். ஆனால் தசரதன் கைகேயிக்கு அளித்த வரங்களின்படி ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு சென்ற பொழுது எந்தவித சலனமும் இன்றி தன் மகனான லக்ஷ்மணனை ராமனுடன் கூட செல்வதை விரும்பியவள் சுமித்ரை. அப்படி சுமித்ரையின் வயிற்றில் பிறந்த அந்த லக்ஷ்மண சுவாமி ஆதிசேஷனாக எம்பெருமானுக்கு சேவை சாதிக்கிறான் கலியுகத்திலே. ராமனிடம் கொண்ட அன்பானது 2 அற்புதமான பாடல்கள் ஆகாதது அன்றால் உனக்கு அவ் மனம் இவ் அயோத்தி மா காதல் ராமன் நம் மன்னவன் வையம் ஈந்தும் போகா உயிர் தாயர் தம் நம் பூங்குழல் சீதை என்றே ஏகாய் இனி இவ்வையின் நிற்றலும் ஏதம் என்றாளாம். அந்த காடுதான் உனக்கு அயோத்தி, ராமனே தசரத மன்னன், சீதையே உன்னுடைய தாய். இவ்வாறு எண்ணிக்கொண்டு ராமபிரானுடன் செல். இனி இங்கே ஒரு நொடி நிற்பதும் தாமதிப்பதும் குற்றம் என்று சொல்லி தன்னுடைய மகனை அனுப்புகிறாள் என்று சொன்னால் ராமனிடம் சுமித்ரை கொண்ட பேரன்பு எத்தகையது என்பது நமக்கு விளங்குகிறது. இதோ பிராட்டிமார்களுக்கு ரக்ஷாபந்தன கைங்கரியத்தை முடித்துக்கொண்டு அடுத்ததாக ஆத்ம ரக்ஷைக்கான ரக்ஷையை தன்னுடைய கரங்களிலே அணிந்து கொள்ளுகிறார் அர்ச்சக சுவாமி. ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ நாராயணாய, கோவிந்தா கோவிந்தா. பகவானே வேங்கடவனே, அபத் பாந்தவனே, அநாத ரக்ஷகனே, கோவிந்தா கோவிந்தா என்று செவித்துக்கொண்டு அடுத்ததாக அக்னி பிரதிஷ்டை ஹோமத்தை செவிக்கலாம். அக்னியை ஆவாகனம் செய்கிறார் அர்ச்சக சுவாமி. செவிப்போம் அக்னி பிரதிஷ்டை ஹோமம். அதைத் தொடர்ந்து இறுதியிலே லாஜஹோமம் செய்து பூர்ணாகூத்தியை செய்வார்கள். இதோ அக்னி ஆவாகனம் செய்யும் கைங்கரியம் தினந்தோறும் நடைபெறும் இந்த திருக்கல்யாண மகோத்சவத்திலே நித்திய கல்யாணம் பச்சை தோரணம் என்னும் விதமாக பெருமாளுக்கு நடைபெறுகிறது. அக்னியை ஆவாகனம் செய்து ஹோமம் செய்ய உள்ளார். இந்திரசுத்தான ஆகை சுத்த சுத்தாபிரோதிபிः மயி தேவாந்திரமணமாய ஜந்தாம் மய்யாசிரஸ்து மயி தேவஹூதி दैव्याहोदानन्दपूर्वेरिष्टास्याम वीराः उद्धन्यमानमस्यामेद्यपात्मानं यजमानस्य हन्तु शिवानश्चन्तु पृथिवी तन्नो शाता पृथिवी तोकशात पूतह्यतनेन सौम्या कृणुद्वकुं रसनाहोतविकुंसत् तत्सवितुर्वरेण्यं वर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् स्थण्डिले भूमिमावाहयामि रेखाया स्कन्दमावाहयामि रेखा गायत्र्याः प्रोक्ष जातवेदो अग्निं गृहीत्वा जातवेदो भुवनस्य रेदो निष्यते अग्निमस्वस्तातहव्यगुं समी गर्भाजनयन्यो मयोभूः कृतप्रदेको कृतजोनिरग्ने कृतसमिज्यो कृतमस्यान्नं कृतपृषस्मा सरिदो ब्रुवन् कृतन् ब्रुवन् सरिजा यक्षदेवान् आयुर्दाग्ने अभिशोचुषाणो कृतप्रदेको कृतजोनिरेति तत्सवितुर्वरेण्यं वर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् अदितेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसवितप्रसुभ ओं ब्रह्मजज्ञानं प्रथमं पुरस्ताद्विषेमतस्रुचो वेन आवह स बुद्ध्या उपमास्य विष्टा सदस्तजो निमतदस्विवः ओं भू ब्रह्माणमावाहयामि प्रजापतिमावाहयामि हिरण्यगर्भमावाहयामि पितामहमावाहयामि ब्रह्मणे नमः इदवासनं सोमो धेनुगुं सोमोर्वन्तभाषुगुं सोमो वीरङ्कर्मण्यं ददातु साधन्यं विदत्यगुं सभेयं पितुश्रवणं यो ददात तस्मै ओं भू सोममावाहयामि यज्ञाङ्गमावाहयामि इन्दुमावाहयामि चन्द्रमावाहयामि सोमाय नमः इदवासनं ब्रह्मसोमाय नमः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीं समर्पयामि ब्रह्मसोमाय नमः पुण्यपुष्पैः पूजयामि ब्रह्मसोमाय नमः गुलोभारणि वेदयामि ताम्बूलं समर्पयामि ब्रह्मसोमाय नमः सर्वोपचारान् समर्पयामि ब्रह्मन् प्रोक्षिष्यामि सोम प्रोक्षिष्यामि प्रोक्षयज्ञं देवतामृतयित्वन्नाकस्य पृष्ठे यजमानोऽस्तु सप्तऋषीणाकं सुकृतां यत्र लोक तत्रैमग्निं यजमानं च देहि ओं प्रोक्ष्य सोम प्रोक्षिष्यामि प्रोक्षयज्ञं देवतामृतयित्वन्नाकस्य पृष्ठे यजमानोऽस्तु सप्तऋषीणाकं सुकृतां यत्र लोक तत्रैमग्निं यजमानं च देहि ओं प्रोक्ष्य पात्रादाधाववादाय
पवित्रेस्तो वैष्णव्येस्तो जज्ञजेस्तो वाजपूतेस्तो विष्णो मनसा पूतेस्तो यज्ञस्य पावनेस्तः दिवेत्वा अंतरिक्षायित्वा पृथिव्येत्वा पोषायित्वा स्वाहा देवेभ्यः आदित्यव्यञ्जनमसे पश्चिमतो विष्णोस्तोपोसे दक्षिणतो विष्णोस्तोपोसे उत्तरतो विष्णोस्तोपोसे प्राच्यां विष्णोस्तोपोसे श्रुतासे कृतासे ध्रुवासे तारुणासे विष्णुमावाहयामि महाविष्णुमावाहयामि सदा विष्णुमावाहयामि व्यापि नारायणमावाहयामि ब्रह्मं प्रणेष्यामि जमानवाचं यच्च सोम प्रणेष्यामि जमानवाचं यच्च प्रणयज्ञं देवता वर्धयित्वं नागस्य पृष्ठे यजमानोऽस्तु सप्तऋषीणाकं सुकृतां यत्र लोक तत्रे मग्नं यजमानं च देहि ओं प्रणय कोपो जिनत्कु सवो जिनत्कु सब्जशन्तां दिशः पात्राणि देवयज्ञायै सब्जशन्तां दिशः पात्राणि देवयज्ञायै दक्षिणपनदौ ब्राह्मेण तीर्थेन प्रजापतिमावाहयामि इन्द्रमावाहयामि अग्निमावाहयामि सोममावाहयामि अग्निमावाहयामि सोममावाहयामि अग्निशोमावाहयामि प्रजापतिमावाहयामि ब्रह्माणमावाहयामि वसूनावाहयामि मरुतानावाहयामि रुद्रानावाहयामि अपोपस्पृश्य श्रीविष्णुमावाहयामि बृहस्पतिमावाहयामि मित्रमावाहयामि वरुणमावाहयामि आदित्यानावाहयामि अश्विनमावाहयामि पूषणमावाहयामि कक्षमावाहयामि कक्षदेवतसोममावाहयामि औपासरिज्ञमावाहयामि यज्ञदेव विश्वान् देवानावाहयामि सर्वदेवानावाहयामि आद्यभागे प्रजापतिये जुष्टनिर्वभामि इन्द्राजुष्टनिर्वभामि अग्नेजुष्टनिर्वभामि सोमाजुष्टनिर्वभामि अग्नेजुष्टनिर्वभामि सोमाजुष्टनिर्वभामि अग्निसोमाभ्यागुष्टनिर्वभामि प्रजापतियेजुष्टनिर्वभामि वसुभ्योजुष्टनिर्वभामि मरुभ्योजुष्टनिर्वभामि रुद्रेभ्योजुष्टनिर्वभामि अपोपस्पृश्य श्रीविष्णुवेजुष्टनिर्वभामि बृहस्पतियेजुष्टनिर्वभामि मित्राजुष्टनिर्वभामि वरुणाजुष्टनिर्वभामि आदित्येभ्योजुष्टनिर्वभामि अश्विभ्यागुष्टनिर्वभामि पूष्णेजुष्टनिर्वभामि कक्षायुष्टनिर्वभामि कक्षदेवतसोमाजुष्टनिर्वभामि औपासनज्ञायुष्टनिर्वभामि यज्ञदेविश्वेभ्यो देवेभ्यो जुष्टनिर्वभामि सर्वदेवेभ्यो जुष्टनिर्वभामि आद्यन्तप्रतिष्ठयामि चुरन्तप्रतिष्ठयामि अग्ने ज्योतिरसे समिधसे स्वाहा अमृतृणमसि वा ऋणमसि अन्तरितिकं रक्ष अन्तरित आराधयः प्रत्युष्टकं रक्ष प्रत्युष्ट आराधयः चिक्वति स्वामना त्वच्चित्रेण पवित्रेण वस सूर्यस्य रश्मिभिः स्वाहा वाक्पति स्वापुना त्वच्चित्रेण पवित्रेण वसो सूर्यस्य रश्मिभिः स्वाहा देवस्वापुना त्वच्चित्रेण पवित्रेण वसो सूर्यस्य रश्मिभिः स्वाहा कलसम्पूर्णा समितो गृहीत्वा मूलाज्ञाकृतं स्पर्शयित्वा अभ्यर्च अक्षता आद्य चिरुभिः इंद्राय नमः अग्नये नमः यमाय नमः निरुदये नमः वरुणाय नमः वायवे नमः कुबेराय नमः ईशानाय नमः अग्नये नमः जातवेदसे नमः सहोदसे नमः अजराप्रे नमः विसर्पिणे नमः अग्निपुरुषाय नमः अदितेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसविदप्रसुभा ब्रह्मन् सोत्तमादास्वा आदस्वा समेदय स्वाहा आगार मुहूर्तस्तु मुहूर्तोस्तु परदेन स्पृष्ट्वा वायुव्यादाग्नेयान्तं प्रजापतये स्वाहा नैऋत्यादीशानान्तं इन्द्राय स्वाहा अग्नये स्वाहा सोमाय स्वाहा अग्निसोमाभ्याग स्वाहा प्रजापतये स्वाहा ब्रह्मणे स्वाहा वसुभ्य स्वाहा मुरुभ्य स्वाहा रुद्रेभ्य स्वाहा अपोपस्पृश्य श्रीविष्णवे स्वाहा बृहस्पतये स्वाहा मित्राय स्वाहा वरुणाय स्वाहा आदित्येभ्य स्वाहा अश्विभ्याग स्वाहा पूष्णे स्वाहा कक्षाय स्वाहा कक्षदेव सोमाय स्वाहा औपासज्ञाय स्वाहा यज्ञविश्वेभ्यो देवेभ्य स्वाहा सर्वदेवेभ्य स्वाहा चुरन् सावित्रा गृहीत्वा व्याहुतिर्जुहोति ओं भू स्वाहा ओं भुव स्वाहा ओं सुव स्वाहा ओं भूर्भुवस्सुव स्वाहा अदितेन्वमग्गुस्ताः अनुमतेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवसवितप्रासाभिः प्राणानाम्यामस्यां सुपदिदो श्री श्रीपादस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गम उपासनाख्यो मंत्रलोपे क्रियालोपे द्रव्यलोपे कालविपर्यासे कर्मविपर्यासे न्यूनातिरिक्त सर्वदोष प्रायश्चित्तार्थम् अतो देवादिवैष्णवं होष्के अतिदेवं मन्यस्व अनुमतेन मन्यस्व
सरस्वतेन मन्यस्मादेव सविधप्रसुभा ओम मतो देवा वन्दनो गितो विष्टर्विचक्रमे पृथिव्या सप्तधाम विस्वाहा इदं विष्टर्विचक्रमे त्रयधानतदेपदं समूढमस्य वागुं श्रेय स्वाहा त्रीणि पदा विचक्रमे विष्टर्गोपादाब्जः ततो धर्माणि धारयन् स्वाहा विष्णो कर्माणि पुष्कतयतो व्रतानि पुष्पसे इन्द्रस्य युज्यस्य गा स्वाहा तद्विष्णो परमं पदकं तदा पश्यन्ति सूर्यः दिवे वचक्षराद तद्गुस्वाहा तद्विप्रासो विपञ्चभोजा गृवागुं तस्कमिन्दते विष्णोर्यत् परमं पदग्गुस्वाहा ओं भूस्वाहा ओं भुवस्वाहा ओं सुवस्वाहा ओं भूर्भुवस्सुवस्वाहा अदितेन्वमग्गुस्तानुमतेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवसविद प्रासामीः చూజీవు నీవు సిగ్గులో వడేను ఆపే
చూచి చూచి మీ పెండికి సోవాన పాడి విఘ్నో మునిమధ్యమాం అస్మదాచార్య పర్యంతం వందే గురు పరంపరాం. అత భగవతో మహాపురుషస్య శ్రీమదాదినారాయణస్య అచింత్యాత్ పరిమితశక్త్యా ప్రియమాణస్య మహాజలోకస్య మధ్యే పరిభ్రమమాణానామనేకకోటి బ్రహ్మాండానాం ఏకతమే పృథివ్యప్తేజో వాయువ్రాకాశహంకార మహతో వ్యక్తాఖ్య సప్తావృణైరావృతే అస్మిన్ మహతి బ్రహ్మాండే ఆధారశక్తి శ్రీవరాహ కూర్మానంతాష్ట దిగ్గజో ప్రతిష్ఠితాన అతల వితల సుతల తల తల రస తల మహాతల పాతాళాఖ్య సప్తలోకానామూర్ధ్వభాగే భూలోకే భువర్లోక సువర్లోక మహర్లోక జనోలోక తపోలోక సత్యలోకాఖ్య షల్లోకానామదో భాగే మహానాళాయమానస్య ఫణిరాజశేషస్య సహస్రఫణాఫణిమండలమండితే ఐరావత పుండరీక వామన కుముదాంజన పుష్పదంత సార్వభౌమ అష్టదిగ్దండి శుంఠాద్దండోద్దంబితే అమరావతే తేజోవతే సంయమని రక్షోవతే సింధుమతే గంధవత్తిలకావతే జశోవతే త్వట్టదేవపురీ విరాజితే ఇంద్రాగ్నియమనిరుతివరుణవాజుకుబేర ఈశానాఖ్య అష్టలోకపాలక పరిపాలితే లోకాన్ లోకాన్ చలవలయితే లవణేక్షురాసర్భిర్దక్షేర శుద్ధోదకాఖ్య సప్తార్ణ పరివృతే జంబూ ప్లక్ష కుశక్రౌంచ శాకశాన్ పుష్కరాఖ్య సప్తద్వీపద్వీపితే మాహేంద్రమలయమదృక్ష్వదింద్యపారయాత్రాఖ్య సప్తకులపర్వత విరాజితే భారతకిం పురుష హరిలావతభద్రాస్వకేతుమాల హిరణ్యకరమణక కురువర్షాఖ్యనమవర్షాణాం మధ్యే వరదవర్షే వరదఖండే మహాసరోరుహాకార పంచాశత్కోటి యోజన విస్తీర్ణ భూమండలే లక్షయోజన విస్తీర్ణ జంబూద్వీపే దండకారుణ్యే ప్రజాపతి క్షేత్రే కర్మభూమౌ అవంతే కురుక్షేత్రాది సమభూమధ్యరేఖాయాః పూర్వదిగ్భాగే కృష్ణాకావేర్యోర్మధ్యప్రదేశే ఆదివరాహ క్షేత్రే వెంకటాచలే సకల దేవతా సన్నిధౌ సకల జగత్రష్టుః ప్రార్థయద్విమనో బ్రహ్మణో ద్వితీయ పరార్ధే ప్రథమ వర్షే ప్రథమపక్షే ప్రథమే హని ద్వితీయాయామే యహ జన్మని చ ఏతక్షణ పర్యంతం బాల్య యవ్వన కౌమారవార్ధకేషు రహసి ప్రకాశే చ ఆవృత్తనావృత్త మహాపాతకాది సమస్త దురితక్షయార్థం దతపూర్వేషాం దశాపరేషాం మద్వంశ్యానాం మాతృవంశ్యానాం సర్వేషాం పితॄణాం చ కుంభీపాకలోకిత దామాదిపసంగాతః కాలసూత్రాది వివిధేభ్యో మహాఘోరేభ్యో నరకేభ్యః వృత్తైస్థులై సూర్యమండలపర్యంతం ఆమోద బ్రహ్మోద సంహోద వైకుంఠాఖ్యలోకేషు సాలోక్య సారూప్య సామీప్య సాయుజ్యమితి చతుర్విధమోక్షఫలసిద్ధ్యర్థం శ్రీలక్ష్మీనారాయణ ప్రీత్యర్థం భృగుమరీచత్రగస్య పాదిభిః కోటిచాతుర్లక్ష ప్రణాళేన దివ్యవైదిక విధానేన నానావిధ శాస్త్రోక్తమార్గేణ వేదోక్త ప్రకారేణ విఘ్నసోక్త ప్రకారేణ హేమాద్రకన్యాదానఫలావాప్త్యర్థం కన్యాదానం కరిష్యే. అస్య శ్రీమదాదినారాయణస్య అనేకకోటి బ్రహ్మాండ నాయకస్య అనంత కళ్యాణ గుణగణక గాంభీర్యస్య దివ్యమంగళ విగ్రహస్య శంఖచక్ర గదా పద్మాంకిత కోటి సూర్య ప్రకాశస్య శ్రీమతో వైకుంఠ నాయకస్య శ్రీమద్వైగానస భగవస్యాస్త్రోక్త మార్గేణ ఆంగేరస భారస్పత్య భారద్వాజ త్రయారుషేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య పంచవిధవ్యోః ప్రవర్తమానస్య పరతద్విభవవ్యోహంతర్యామి అర్చావతార స్వరూపస్య శ్రీ మహావిష్ణోః పరబ్రహ్మణోన్నత్రే ఆంగేరస భారస్పత్య భారద్వాజ త్రయారుషేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య జగత్కారణభూతస్య మూల ప్రకృతి స్వకీయమానస్య త్రిగుణాత్మకస్య గుణత్రయోక్షాదివసాద్ ఉత్పస్థితలయ కారణభూతస్య శ్రీ మహావిష్ణోః పరవాసుదేవ శర్మణః పౌత్రాయ ఆంగేన స భారస్పత్య భారద్వాజ త్రయారుషేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవస్య సమస్త మకుటదికుల వజ్రాంకిత భూషితస్య శ్రీ మహావిష్ణోః ఆదినారాయణ శర్మణః పుత్రాయ ఆంగేన స భారస్పత్య భారద్వాజ త్రయారుషేయ ప్రవరాన్విత భారద్వాజ గోత్రోద్భవాయ భక్తలోక పరిపాలనాయ కిరీటహార కేయూర దివ్యాభరణ భూషితాయ దివ్య కౌస్తుభాలంకృతాయ దివ్య పీతాంబరధరాయ దివ్యమాల్యోశోభితాయ ప్రపన్న పారిజాతాయ నిజావతారాయ స్వర్ణగరుడ వాహనారూఢాయ అచింత్యాత్మక నిత్య యవ్వన
स्वभाव लावण्य तेजो रत्नाकराज अखिल शाखाध्यायिनो अखिल लोक पवित्र गोत्राज श्रवण नक्षत्रे मकर्रासो जाताय श्री श्रीनिवास स्वामी परब्रह्मणे वराज ऋग्यजुष्यामादर्वण सकल वेदाध्यायिनी भार्गवत्योनोप्यवान अर्ववेन्द्र पंचाऋषेय प्रवरान्वित भार्गवस गोत्रोद्भवी सर्वालंकारवती सुरांगना संसेवित पादारविंद श्री महाविष्णोः वक्षस्थल निवासिनी आनंद गुणात्मिका मूल प्रकृति रूपा उत्तर फल्गुनी नक्षत्रे कन्या रासोजां भृगो संकल्पतनया इमां श्रीदेवी नाम्नी कन्या वृणीमहे वृणीत्वं दास्यामि ऋग्यजुष्यामादर्वण सकल वेदाध्यायिनी काश्यपावत्सारणैद्रुवत्रजाऋषेय प्रवरान्वित काश्यपस गोत्रोद्भवी सर्वालंकारवदे सुरांगना संसेवित पादारविंद श्री महाविष्णोः अत्यंत मनोहरी अत्यंत सौंदर्यवती रेवती नक्षत्रे मीनरासो जाता कश्यप प्रजापते संकल्पतनया इमां भूदेवी नाम्नी कन्यां वृणीमहे वृणीत्वं दास्यामि कन्या कनक संपन्ना कनकाभरणैर्युता दास्यामि मुष्टवेदुभ्यं ब्रह्मलोक चिकेशयेत् कन्यां स्वलंकृतां स्वाध्वीं सुशीलाय समेधसे प्रयतोऽहं प्रयत्स्यामि धर्मकामार्थसिद्धयेत् विश्वम्बरा सर्वभूतसाक्षिण्यः सर्वदेवताः इमां कन्यां प्रदास्यामि प्रीणातु कमलापतिः कन्यादानमुहूर्तस्तु मुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु शुभं शुभम् ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே அக்னி பிரதிஷ்டை ஹோமம், திரைப்பிடித்தல், வஸ்திர சமர்ப்பணம் மற்றும் மகா சங்கல்பம், கன்னியாதானம் கைங்கரியங்களை சேவித்துக் கொண்டு இதோ இப்பொழுது மாங்கல்ய பூஜையை சேவிக்க உள்ளோம். மார்கழி மாதம் 6வது நாள் பாசுரத்தை பார்த்தால் ஆண்டாள் எந்த விதமாக அந்த பகவானை சேவித்து கொண்டு அவளுடைய விரதத்தை முடித்தாள் என்று பார்க்கலாம். புள்ளும் சிலம்பினக்கான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலியோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகட கழிய காலோச்சி வெள்ளத்தாலிற்று பிளமர்ந்த வித்தினை உள்ளத்து தொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல வெழுந்தழி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் என்று அந்த பெண்களை எழுப்புகிறாள். அதாவது, இவ்வளவு குளிராக இருந்தும் இன்னும் உள்ளேயே படுத்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த காத்தியாயனி விரதத்தை செய்ய வேண்டும் என்று விரதம் பூண்டோம் அல்லவா, அதற்கு உங்களால் வர முடியவில்லையா என்று தன்னுடைய தோழிகளை எழுப்புகிறாள். சிறு பெண்ணே, பக்ஷிகளும் சப்தியாய் நின்றன. பக்ஷிகளுக்கு அரசனான கருடனின் ஆலயத்திலே வெண்மையாயும் அழைப்பதுமாய் சங்கதியுடைய பெரும் சப்தத்தை கூட நீ கேட்கவில்லையா? தூக்கம் விட்டெழுந்து வெளியில் வரவேண்டும் என்று அப்படி அந்த தன்னுடைய சிநேகிதிகளை இவ்வாறு அழைக்கிறாள். அதாவது, மனனம் செய்பவரும் யோகம் செய்பவரும் ஹிருதயத்திலே தியானித்து அசையாமல் அமர்த்தி மெதுவாக நித்திரையை விட்டு கிளம்ப ஹரீர் ஹரி 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 என்று சொன்ன திருநாமத்தின் கோஷமானது எங்களது மனதிலே புகு. அதனால் குளிர்ச்சி பெற்று எவ்வூர் எம்பாவாய் என்று கூறுகிறாள். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரத்தை பாடிக்கொண்டு அந்த ஆண்டாள் தன்னுடைய சிநேகிதிகளை எழுப்பி அந்த ரதத்திற்கு அழைக்கிறாள். பறவைகள் ஒலிக்கின்றன. கருடனுக்கு தலைவனாகிய நம் இறைவன் எழுந்தருளிய திருக்கோயிலிருந்து வெண்சங்கு அழைக்கும் பேரொலி உன் காதில் விழவில்லையா? நம்பெருமான் பூத்தனை பேயின் முலையில் தடவிய நஞ்சினை உண்டவன் வஞ்சனையோடு வண்டி வடிவத்தில் வந்த சகட்டாசுரனை நொறுங்கி இறக்குமாறு திருவடி தூக்கியவன், திருப்பார் கடலில் பாம்பனையில் பள்ளி கொண்டவன், உலகுக்கெல்லாம் வித்தாக அமைந்தவன், முனிவர்களும் யோகிகளும் அவனை உள்ளத்தே கொண்டு மெல்ல எழுந்து ஹரி என்று ஓதுகின்ற
பேரொலி நம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தது சிறு பிள்ளையாய் எழுந்து வா என்று அந்த பாசுரத்திலே கூறுகிறாள். அப்படி அந்த பாசுரத்தை நாம் பார்க்கலாம். இதோ மாங்கல்ய பூஜை, மாங்கல்யங்களை சுத்தப்படுத்தி அதற்கு மஞ்சள் குங்குமமிட்டு புஷ்பங்களால் பூஜை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஒவ்வொரு பாசுரத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தங்களை கொண்டு அந்த பகவானை செவித்து கொண்டு அந்த பகவானை திரும்பவும், அதாவது இறுதியிலே திருமணமும் செய்து கொள்ளுகிறாள். தன்னுடைய தோழிகள் எப்படி அந்த பகவானை செவிக்கிறார்கள் என்று, அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நடிக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களை எழுப்புகிறாள் ஆண்டாளானவள். உள்பொருள் என்னவென்றால், தூங்கும் தோழிகளை எழுப்புவதற்காக இந்த 10 பாசுரங்களாலே திருமாலின் தோண்டிவிடப்பட்ட ஆண்டாள் தன்னோடத்த ஆழ்வார்கள் 16க்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதாக சிலர் சொல்லுகிறார்கள். சுவாபதேசம் சொல்ல புறப்பட பெரியவாச்சான் பிள்ளை இந்த இங்கன முறைக்காவிடில் இது சிலருக்கு அபிதமாயிற்று. ஆழ்வார்களை நித்திரையற்றதாகவும் நினைப்பதால் தனக்கு பின் அவதரித்த சில ஆழ்வார்களை அவர்களுக்கு முன்னே அவதரித்த ஆண்டாள் எழுப்புவதும் கூடுமோ வெண்ணில், ஆழ்வார்களை காட்டில் ஆண்டாளுக்கு பகவத் போகரசம் அதிகப்படியாலும் இவள் சர்வஜானியாய் சாக்ஷாத் பூமி பிராட்டியின் அவதாரமாகியாலும் கூடுமென்ன வேண்டும். வானமாமலை ஜீயர் ஆழ்வார்களின் திருப்பள்ளி எழுச்சியை விவரித்து சுவாபதேசம் வியாக்கியானவற்றிற்கு இட்டிருக்கிறார். சிலர் 10 இந்திரியங்களை 10 பாசுரங்களாகவே எழுப்புவதாக கொள்ளலாம் என்பார்கள். உள்பொருள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு பதத்திற்கும் அதில் வைக்கியம் செய்ய வேண்டும் என்பதில்லை, சமன்வயம் செய்ய வேண்டும் என்பதில்லை. முடிந்த மட்டில் கொள்வது. இப்படி ஒரு பாசுரத்தோடு மற்றொரு பாசுரத்தையும் சம்பந்தப்படுத்தாமல் ஆங்காங்கு தனித்தனியே தோன்றும் பல உள்பொருள்களையும் அவரவர் புத்திக்கு புலப்படுவதாக பாரித்து கொள்வாது. ஆகிலும் சாஸ்திரத்திற்கும் சம்பிரதாயத்திற்கும் சேராத வேதேனும் பொருளை உட்பொருளாக கொள்ளக்கூடாது என்றும், அப்படி ஆண்டாள் அந்த பாசுரங்களை 30 பாசுரங்களை பாடி பகவானை துயிலெழுப்பி திருப்பள்ளி எழுச்சி எழுப்பி இறுதியில் கோதா கல்யாணத்தில் சேருகிறாள். இதோ மாங்கல்ய பூஜை முடிந்து தாரணம் நடைபெற உள்ளது. प्रजापतिस्को मगुं राजानमुद्रजदा तन्त्रयो वेद अन्वसृज्यन्ता ताणहस्ते कुरुता अतः सीता सावित्रीं माङ्गल्यं तन्तुनानेन लोकरक्षणहेतवे कण्ठे बध्नानि सुभगे पञ्चेव शरदां शतं श्रीदेव्यै नमः माङ्गल्यधारणं करोमि. प्रजापतिस्सो मगुं राजानमुद्रजतां मन्त्रयो वेद अन्वसृज्यन्तां ताणहस्ते कुरुताम् अतः सीता सावित्रीं माङ्गल्यं तन्तुनानेन लोकरक्षणहेतवे कण्ठे बध्नानि सुभगे पञ्चेव शरदां शतं भूदेव्यै नमः माङ्गल्यधारणं करोमि. माङ्गल्यधारणमुहूर्तस्सु मुहूर्तोऽस्तु सुप्रतिष्ठितमस्तु शुभगुं शुभम्. లక్ష్మీ నారాయణ
కమలవాసి నీవు కమలాక్షుడవు పొలతికి నీకు గూడె పొంతనాలు నెలత కమలవాసి నీవు కమలాక్షుడవు పొలతికి నీకు గూడె పొంతనాలు వలుద చక్రవాకాలు వనిత కుచాలు వలుద చక్రవాకాలు వనిత కుచాలు నీవు ఎలమి చక్రాయుధుడవిద్దరికి తగును ఎట్టుగూడి బెండ్లి యోగమిద్దరికి నీవేళ అట్టే లక్ష్మీ నారాయణ యోగము అట్టే లక్ష్మీ నారాయణ యోగము सरस्वतेन्मग्गुस्ताः देवतविदप्रासाभिः प्राणानान्यामस्यां स्मदितो श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गम् औपासनाख्यो लाजहोमं करिष्येति तेन मन्यस्मानुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्मा देवतविदप्रसुमा इमान् लाजानवित्यभिगार्या इमां लाजानावपामि समृद्धिकरणान् मम तुभ्यं च संवदनात् तदग्निरनुमन्यता यन्नाद्रुपब्रोदेज्ञौ लाजानावपन्ति दीर्घायुरस्तु मे पतिरेदन्ता ज्ञातयो मम स्वाहा इमां लाजानावपामि समृद्धिकरणान् मम तुभ्यं च संवदनात् तदग्निरनुमन्यता यन्नाद्रुपब्रोदेज्ञौ लाजानावपन्ति दीर्घायुरस्तु मे पतिरेदन्ता ज्ञातयो मम स्वाहा इमां लाजानावपामि समृद्धिकरणान् मम तुभ्यं च संवदनात् तदग्निरनुमन्यता यन्नाद्रुपब्रोदेज्ञौ लाजानावपन्ति दीर्घायुरस्तु मे पतिरेदन्ता ज्ञातयो मम स्वाहा ओं भू स्वाहा ओं भुव स्वाहा ओं सुव स्वाहा ओं भूर्भुवस्सुव स्वाहा अदितेन्वमग्गुस्तानुमतेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवतविदप्रासाभिः प्राणानायम्यामस्यां सुपदितो श्री श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्माङ्गोपासनाख्यो सर्वदोषप्रायश्चित्तार्थम् अतो देवादिवैष्णुं होष्येदितेन मन्यस्व अनुमतेन मन्यस्व सरस्वतेन मन्यस्व देवसविदप्रसुव ओं मतो देवावन्तनो इदो विष्टुर्विचक्रमे पृथिव्या सप्तधाम विस्वाहा इदं विष्टुर्विचक्रमे त्रयधानतदेवतं समूढमस्कपाकं श्रेय स्वाहा त्रीणि पदा विचक्रमे विष्टुर्गोपादाभ्यः ततो धर्माणि धारयन् स्वाहा विष्णो कर्माणि पुष्कतयतो व्रतानि पस्पते इन्द्रस्वयुज्यसका स्वाहा तद्विष्णो परमं पदकं तदा पश्यन्तु शौर्यः दिवि वदक्षरान्तदग्गु स्वाहा तद्विप्रासो विपण्यवो जागृवागं तस्यमिन्दते विष्णोर्यत् परमं पदग्गु स्वाहा ओं भू स्वाहा ओं भुव स्वाहा ओं सुव स्वाहा ओं भूर्भुवस्सुव स्वाहा अदितेन्वमग्गुस्ताः अनुमतेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवतविदप्रासाभिः प्राणानायम्यामस्यां सुपदितो श्रीनिवासस्वामिनः वैवाहिकोत्सकर्मा उपासनाख्यो उपरिट्टादन्त होमं करिष्ये अदितेन मन्यस्मानुमतेन मन्यस्मा सरस्वदेवतविदप्रसुभ यदत्सकर्मणोत्रे जुष्माण्योनिमहाकरम् अग्निश्वट्टुटकुर्विद्वान् सर्वज्ञ सुगतं करोतु स्वाहा अग्नये शुष्टौर्तां उदीनां कामानागुं समद्दैत्रे स्वाहा अग्नये स्वाहा अग्नेनादाय स्वाहा अग्नेनपतये स्वाहा प्रजापतये स्वाहा इंद्राय स्वाहा विश्वेभ्यो देवेभ्य स्वाहा सर्वाभ्यो देवताभ्य स्वाहा सर्वत्रैवादिष्टकं सर्वत्रैवानादिष्टं दैवतममुष्मै स्वाहा अग्नये शुष्टकृते स्वाहा वास्तुपते नमो वास्तुपतये स्वाहा यन्म आत्माभूतज्ञतत्पुनरागा जातवेदावचरणि स्वाहा पुनरग्निचक्षुरदात् पुनरेन्द्रो बृहस्पतिः पुनर्मेघमायिमाचक्रादित्यमक्षो स्वाहा इष्टेभ्य स्वाहा वषणनिष्टेभ्य स्वाहा भेषदुरुत्यै स्वाहा निष्कृत्यै स्वाहा दूराद्यै स्वाहा
दैवीभ्यो स्वाहा तनोभ्यो स्वाहा समृद्धे स्वाहा सर्वसमृद्धे स्वाहा एदोषेदसे महि स्वाहा समिदसे तेजोसे तेजोमयदे स्वाहा यमस्य दे मृत्योर्मोभाय स्वाहा सोमस्य दे मे चित्तमे पाहि स्वाहा वाजोर्दे महि प्राणान्मे पाहि स्वाहा ब्रह्मणो दे महि बुद्धिमे पाहि स्वाहा सप्तदे अग्ने समिद सप्तजिह्वा सप्तऋषय सप्तदाम प्रियाणि सप्तहोत्रा तत्पदात्मा दन्तदप्तयोने रात्मनस्मा कृतेन स्वाहा अग्निर्भक्तग् स्वाहा वेदिर्भक्तग् स्वाहा ज्योर्भक्तग् स्वाहा अग्निर्झेर्णं वेदिर्झेर्णं ज्योर्झेर्णं पृथिवेझेर्णं ओषधवत्सर्चैवझेर्णग् स्वाहा ऋतदान विद्मानुष्टभृतेन पूर्णबाहुतिञ्जुहोमि मनसा प्रजापतये स्वाहा आद्यशेषम् इन्द्राय जुहोमि स्वाहा अग्निश्रुप्यदो वेदश्रुप्यदो जोश्रुप्यदो पृथिवीश्रुप्यदो ब्रह्माद्या श्रुप्यन्ताम् अदितेन्वमग्गुस्तान्मदेन्वमग्गुस्ताः सरस्वतेन्वमग्गुस्ताः देवसविधप्रासाभिः आवाहिकदेवताभ्योर्मिदा सुमदासां प्रवेश्य शोभनार्थं क्षेमाय पुनरागमनाय च पश्चिमतः परिधिमपनजा पवित्रमस पवित्रं मे भोजा स्वाहा सर्वमस सर्वं मे भोजा स्वाहा अक्षतमक्षत्ये जुहोमि अक्षतमामे श्रेष्ठां प्राच्यां दक्षिणाजां उदराजां देचामुर्ध्वाजां उत्तराजां मार्जयन्तां पश्चिमतः परिधिमपनजा दक्षिणतः परिधिमपनजा उत्तरतः परिधिमपनजा सर्वान् परिसमोह्य ग्रन्थिं विसृज्य अव्विप्रोक्ष्य आप्यायन्तामिति जुहोति आप्यायन्तामापपोषदजो मरुतां पृषस्वततो नो वृष्टिमेरय स्वाहा युध्यन्तां देवसदनम् भूतिस्मातेर्लभते नित्यगुं सर्वयज्ञकृतं भवेत् अग्निरमार्दजोर्भूतिः आदित्यस्तोमो नमः प्रजाजुषं जमदग्ने कस्यपत्यत्रजाजुषं यद्देवानां त्रजाजुषं तन्मे अस्तु त्रजाजुषं दीर्घायुष्माज बलाज शताज सदन्तवत्तक्षेत्रजाजुषं वापोजिष्टामजोपवस्थानवोर्चेददातर महेरनाज चक्षुषे यो वत्सवदमोरधस्तस्य पादयध्यानः उषधेरव मातरः तस्मा मंत्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं कृतासनायत् कृतं तु मया देव परिभोनस्वतश्च वै प्रायश्चित्तानि शेषानि होमकर्माण्यवान् वै तानि शेषानि शेषेण श्रीकृष्णान् स्मरणं वदङ्गायेन वाचा मनसेन्द्रियेव बुद्धात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै श्रीमन्नारायणाय समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः पुनर्पाद्यर्घ्यं समर्पयामि ब्रह्मणे नमः सोमाय नमः यदा स्मृतास्थानं प्रवेशां शोभनार्थं क्षेमाय अग्निपुरुषाय नमः कुलोपहार निवेदयामि आद्योपहारं समर्पयामि
तत्स ब्रह्मार्पितमस्तु सर्वं श्री भूमिनीला समेत श्री श्रीनिवासार्पितमस्तु. ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே லாஜஹோமம், பிரதான ஹோமம், அஞ்சனமிடுதலை சேவித்து கொண்டு பூர்ணாகூதியையும் சேவித்தோம். அடுத்ததாக நாம் காண இருப்பது வாரணமாயிரம் கைங்கரியம். வாரணமாயிரம் என்றால் ஆண்டாளுடைய கனவின் விற்த்தாந்தங்களை தன்னுடைய தோழிகளுக்கு கூறும் படலமே இந்த வாரணமாயிரம் கைங்கரியம். இதோ அந்த பாசுரங்களை பாடிக்கொண்டு தேங்காய்களை உருட்டுகிறார்கள். அந்த தேங்காய்களை உருட்டி பாசுரங்களின் கனவின் விற்த்தாந்தங்களை கூறுகிறார்கள். அதை தொடர்ந்து இதோ வாரணமாயிரம் கைங்கரியத்தை முடித்துக்கொண்டு அந்த பகவானுடைய அடுத்த கைங்கரியம் மாலா பரிவர்த்தனம். திருமலை அப்பனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே இதோ இப்பொழுது தொடர்ந்து நாம் சேவிக்க இருப்பது மாலைகள் மாற்றும் படலம் மாலா பரிவர்த்தனம். திருவேங்கடமுடையானுக்கும் பிராட்டிமார்களுக்கும் இடையே அந்த மாலைகளை பரிமாற்றம் செய்யப்படுகிறது. முதலில் பெருமாளுடைய தோள்களை அலங்கரித்த மாலையானது பெரிய பிராட்டியான ஸ்ரீதேவி பிராட்டிக்கு அனுப்புகிறார் அர்ச்சக சுவாமியின் மூலமாக. இதோ லக்ஷ்மி ரமண கோவிந்தா கோவிந்தா என்று ஸ்ரீதேவி பிராட்டிக்கு அந்த மாலை அணிவிக்கப்படுகிறது. அந்த ஸ்ரீதேவி பிராட்டியின் தோள்களை அலங்கரித்த மாலையானது கொண்டு சென்று எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய தோள்களை அலங்கரிக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ சீனிவாசா வஜ்ரமகுடதர கோவிந்தா கோவிந்தா என்று அந்த எம்பெருமானுடைய தோள்களை அலங்கரித்த மாலையானது மீண்டும் கொண்டு சென்று பூமி பிராட்டினுடைய தோள்களை அலங்கரிக்கிறார். தராரமண கோவிந்தா கோவிந்தா என்று அந்த பூமி பிராட்டிக்கு அணிவித்த மாலையானது திரும்பவும் கொண்டு சென்று எம்பெருமான் திருவேங்கடமுடையானுடைய தோள்களை அலங்கரிக்கிறார் அர்ச்சக சுவாமி. இதோ ஏழுமலையானே வேங்கடவனே கோவிந்தா கோவிந்தா என்று அந்த எம்பெருமானுக்கு மாலையை அணிவித்த பிறகு ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிமார்கள் இருவரையும் கூட எம்பெருமானுடைய பக்கத்திலே ஒரு சேர அமரச் செய்கிறார்கள். அதன் பிறகு அக்ஷதாரோபணம் என்னும் தலம்பரால கைங்கரியம். அதை தொடர்ந்து மங்கள நீராஜனத்துடன் திருக்கல்யாண மகோத்சவம் நிறைவு பெறுகிறது. இதோ பக்தர்களே, பகவானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை நேரடி ஒளிபரப்பில் செவித்து கொண்டிருக்கும் அந்த பக்தர்களுக்கு பகவானுடைய கருணாகடாட்சம் கிடைக்க வேண்டி அக்ஷதாரோபண கைங்கரியத்தையும் தொடர்ந்து மங்கள நீராஜனத்தையும் சேவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. லக்ஷ்மீ ரமண கோவிந்தா, வெங்கடரமண கோவிந்தா, தராரமண கோவிந்தா గోవింద. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు. పిడికిట తలంబ్రాల పెండ్లి కూతురు, కొంత పెడమరలి నవ్వినే పెండ్లి కూతురు.
కొంత పెడమరలి నవ్వీనే పెండ్లి కూతురు. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ